ஒரு சொட்டு ரத்தத்திற்கு 1 கிலோ தங்கம். கேட்க ஆசையாக இருக்கிறதா? ஆனால் அந்த கிணறு கேட்கும் விலையை தர நீங்கள் தயாரா? ஆசை உங்களை செல்வந்தனாக்கலாம், பேராசை உங்களை பிணமாக மாற்றும். இந்த கிணற்றில் விழும் ஒவ்வொரு சொட்டு ரத்தத்திற்கும் 1 கிலோ தங்கம் கிடைக்கும். ஆனால் ஒரு நிபந்தனை. என் வியாபாரம் தோத்து போச்சு, நான் தற்கொலை செய்துக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இந்த சாப கிணத்துல என் ரத்தத்தை கொட்டி ஒரு ஒப்பந்தம் செய்யற பெத்தேர். ஒப்புக்கொள்ளுகிறேன். ஒரு சொட்டு ரத்தம் விழுந்த அடுத்த வினாடி தங்கம் கொட்டியது. கதிர் ஊரிலேயே மிகப்பெரிய செல்வந்தனானான். ஆனால் பேராசை அவன் கண்ணை மறைத்தது. உனக்கு தங்கம் கொடுத்தாயிற்று. இப்போது என் பசியை தீர்க்க உன் வீட்டில் இருக்கும் ஒரு உயிரை கொடு. இதோ என் நாயை பலி கொடுக்கிறேன். ஆனால் கிணறு அடங்கவில்லை. மறுநாள் காலை அங்கொரு தங்கக காசு கிடந்தது. ஆனால் அது கதிரின் ஆன்மாவால் ஆனது என்பது யாருக்கும் தெரியாது. பேராசை உங்களை செல்வந்தனாக்கலாம், ஆனால் உயிரோடு வைத்திருக்காது. ஒரு கிராமத்தின் இதயம் துடிக்கும் இடம். தலைமுறைகள் கடந்த பாசத்தின் கதை இது. ராம்தனி தாபா வெறும் உணவகம் அல்ல, வாரின் மறுமலர்ச்சியை காண்போம். இங்குதான் எங்கள் கனவுகள் விதைக்கப்பட்டன. இங்குதான் எங்கள் குடும்பத்தின் கதை தொடங்கியது. ராம்தனி தாபா இது ஒரு உணவகம் மட்டுமல்ல, ஒரு சகாப்தம். நகரத்து வெளிச்சத்தில் படித்து தொழில்நுட்ப உலகின் சாத்தியங்களை கண்ட மோகன் தன் கிராமத்து வேர்களுக்கு திரும்புகிறான். அவனது கண்களில் ஒரு கனவு. தாத்தா, நம்ம தாபாவை இப்படி மாத்தணும். புது டிஷ் ஏறினாலே டனகர். ஆனால் மாத்தம் என்பது அவ்வளவு சுலபமானதா? தாத்தாவுக்கு பழைய முறையே போதும். புதுசா எல்லாம் வேண்டாம், நம்ம முறை போதும். இது நவீன காலம் தாத்தா, இவையெல்லாம் நமக்கு தேவையில்லை. 2 பேரும் அமைதியா பேசுங்க. புதுமைக்கும் பாரம்பரியத்திற்கும் இடையே ஒரு போராட்டம், அன்பான வாக்குவாதம். இது என் தாபா, என் வழிதான். மோகன், கவலைப்படாதே, அனுபவம் நமக்கு வழிகாட்டும். ஒரு பெரியவர் தாத்தாவுக்கு ஒரு புதிய பார்வை தருகிறார். அன்புக்கு முன்னால் பிடிவாதங்கள் எடுபடாது. ஒரு தந்தையின் பாசமும் ஒரு பேரனின் கனவும் மீண்டும் இணைகின்றன. புதிய பயணத்தின் ஆரம்பம். பழைய தாபா புதிய அவதாரம் எடுக்கிறது. சுவர்கள் வண்ணம் பூசப்படுகின்றன. இந்த டிசைன் நல்லா இருக்கு. பொருட்கள் ஆர்டர் ஆகிடுச்சு. பாரம்பரிய ஓடுகளுடன் நவீன வெளிச்சம் இணைகிறது. மறுமலர்ச்சி அடைந்த தாபா. பாரம்பரிய சுவைகளும் நவீன வசதிகளும் இணைந்து ஒரு புதிய அனுபவத்தை தரும். ஆர்டர் எடுத்துறேன், ஆனால் புதிய சிந்தனைகள். ரூபியின் துரித சேவை. இது ஒரு குடும்பத்தின் பாரம்பரியம். ஒவ்வொரு உணவிலும் நம்ம குடும்பத்தின் பாசம் இருக்கு. அது எப்பவும் நம்மள நினைவூட்டுது தாத்தா. இது நம்ம குடும்ப பாரம்பரியம், நிறைய நினைவுகளோட. இது கனவுகளின் வெற்றி. பழைய நினைவுகளுடன் புதிய கனவுகள் சங்கமிக்கும் இடம். தலைமுறைகள் தாண்டி இந்த சுவை என்றும் தொடரும். இது கனவுகளின் களம். இது ஒரு முடிவல்ல, இது ஒரு புதிய ஆரம்பம். ஒரு சிறுவனின் மனதில் பிறந்த ஒரு சிறிய கனவு. ஒரு சாதாரண காகித கப்பலில் தொடங்கிய ஒரு மாபெரும் பயணம். வாருங்கள், கவின் என்ற சிறுவனின் பயணத்தை நாம் காண்போம். மண்ணை தொடும்போது சிலருக்கு அது வெறும் ஈரப்பதம். ஆனால் சிறுவன் கவினுக்கு அது அவனது பெரிய கனவுகளின் ஆரம்பம். பார்கவின், இந்த மரம் இப்போது உருவம் பெறுகிறது. அப்பா, ரொம்ப அருமையா இருக்கு. ஒவ்வொரு கட்டையிலும் ஒரு அழகு ஒளிந்திருக்கு. நீயும் ஏதாவது சாதிக்கணும். ஆமா அப்பா, நான் சாதிப்பேன். அத மனசுல வச்சுக்கோ. இந்த சிற்பம் அதற்கு நினைவூட்டலாம். கப்பல்களை பற்றி படிக்கும் போது கவினின் கற்பனை விரிவடைந்தது. அவன் ஒரு சாதாரண காகித கப்பலை மட்டும் செய்ய விரும்பவில்லை, உலகையே சுற்றும் ஒரு மாபெரும் கப்பலை உருவாக்க விரும்பினாலையும். கடற்கரைதான் அவனது ஆய்வகம். அலைகளின் வேகத்தையும் காற்றின் திசையையும் அவன் உற்று கவனிப்பான். வறுமை அவனது கால்களை கட்டினாலும் கனவுகள் சிறகடித்தன. உடைந்த மரக்கட்டைகளைத்தான் அழகா மாற்ற முடியும். உடைந்த மரக்கட்டைகளைத்தான் அழகா மாற்ற முடியும். அவன் உறங்கவில்லை. ஒவ்வொரு துண்டையும் மீண்டும் இணைத்தான். தோல்வியிலிருந்து அவன் கற்ற பாடம் அவனை இன்னும் பலமாக்கியது. விடாமுயற்சிதான் அவனது துடுப்பு. உன்னுடைய கனவின் வடிவம் இதோ. இந்த மாதிரி எங்களுடைய கடின உழைப்பின் பலன். அருமையான வேலை பையா. இது எங்களின் புதிய தொடக்கம். நீதிபதிகள் பிரமித்து போனார்கள்.
உடைந்த கப்பலை அவன் மீண்டும் உருவாக்கவில்லை, அதனை இன்னும் சிறப்பாக வடிவமைத்திருந்தான். விடாமுயற்சிதான் ஒரு சிறந்த கலைஞனை உருவாக்கும் என்று அனைவரும் பாராட்டினர். வெற்றி கவினுக்கு கிடைத்தது. கைகள் தட்டின, முகங்கள் மலர்ந்தன. இது ஒரு கோப்பை மட்டுமல்ல, அவனது அயராத உழைப்புக்கும் கனவுக்கும் கிடைத்த அங்கீகாரம். வறுமையை புறந்தள்ளி அவன் உயர்ந்து நின்றான். காகித கப்பலின் கனவு இப்போது நிஜமாகிவிட்டது. கவின் வெறும் சிறுவன் அல்ல, அவன் ஒரு மாபெரும் கப்பல் வடிவமைப்பாளன். அவனது ஒவ்வொரு வடிவமைப்புக்கு பின்னரும் அந்த சிறுவனின் கனவு மறைந்திருந்தது. நான் ஒரு மரக்கட்டையை தான் அழகாக மாற்ற முடியும் என்று சொன்னீர்களப்பா, ஆனால் நான் இன்று ஒரு கடலையே என் கைக்குள் கொண்டு வந்திருக்கிறேன். ஆம் மகனே, நீ உன் திறமையால் எல்லாவற்றையும் சாதித்து விட்டாய். இன்று கடலில் மிதக்கும் ஒவ்வொரு கப்பலும் ஒரு கனவின் பயணம். இவைதான் ஒரு காட்சி, ஆர்வம். இவைதான் ஒரு கப்பலாக மாற்றும் நம்பிக்கை. தோல்விகள் என்பவை நம் பயணத்தின் தடைகள் அல்ல, அவை நாம் இன்னும் உயரமாக பறப்பதற்கான ஏணிகள். ஒரு சிறிய காகித கப்பலில் கவினின் பழம், இங்களும் ஒரு உங்கள் காகித கப்பலும். மண்ணுக்கு அடியில் புதைந்திருப்பது வெறும் வேர்கள் அல்ல, நம் முன்னோர்களின் மூச்சு. இதோ தூங்கும் ஆலமரத்தின் ரகசியம். மதுரைக்கு அருகில் இருக்கும் ஒரு பழமையான கிராமம். இங்கே காலத்தின் சாட்சியாக நிற்கிறது ஒரு ஆலமரம். நகரத்திலிருந்து கார்த்திக் அங்கே வருகிறான். அவன் ஒரு நவீன கட்டிட கலைஞர். இந்த இடம் எவ்வளவு அமைதியாக இருக்கிறது. அவனுக்கு பழமை மீது அக்கறை இல்லை. நவீன சிமெண்ட் கட்டிடங்களே அவனது உலகம். இந்த மரம் கோவிலை சிதைக்கிறது, இதை வெட்ட வேண்டும். ஊர் பெரியவர்கள் தடுக்கிறார்கள். கார்த்திக், இந்த மரம் நிலத்தில் வளரவில்லை, மரமே இந்த நிலம்தான். அது உண்மை கார்த்திக், இதை மதிக்க வேண்டும், அதை மறந்து விடாதே. கார்த்திக், ஒரு நிமிடம். பூசாரி சொன்னார், கோடாலியை எடுக்கும் முன் ஒரு நிமிடம் இந்த மரத்தின் சத்தத்தை கேள். அன்று இரவு கார்த்திக்கிற்கு தூக்கம் வரவில்லை. மரம் அவனை ஏதோ செய்தது. அமைதியான அந்த நள்ளிரவில் அவன் அந்த பெரிய மரத்தின் அருகே தனியாக நின்றான். திடீரென இலைகள் ரகசியம் பேசத் தொடங்கின. அது ஒரு கூட்டமான மனிதர்களின் குரல் போல இருந்தது. ஆர்வத்துடன் அவன் மரத்தின் பட்டையை தொட்டான். அந்த வினாடி ஒரு அதிர்வு உடல் முழுக்க பரவியது. மரம் பேசத் தொடங்கியது. வார்த்தைகளால் அல்ல, காலத்தின் காட்சிகளால். முதலில் அவன் கண்டது சங்க காலம். இதே நிழலில் புலவர்கள் புறநானூறு பாடிக்கொண்டிருந்தனர். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் பாரதி. அடுத்த காட்சி ஒரு மகா பஞ்சம். ஊர் ஆற்று நீர் வற்றி மக்கள் தாகத்தால் தவித்தனர். இந்த மரம் தன் ஆழமான வேர்கள் மூலம் நீரை உறிஞ்சி ஊரை காத்த ரகசியம் அவனுக்கு புரிந்தது. அவனது தாத்தாவும் பாட்டியும் இதே விழுதுகளில் குழந்தையாய் விளையாடியதைக் கண்டான். மரம் கோவிலை சிதைக்கவில்லை, மாறாக வேர்களால் அந்த மண்ணை தாங்கி பிடித்திருந்தது. கார்த்திக் விடியற்காலையில் விழித்தபோது அவன் கண்களில் கண்ணீர். அவனது கர்வம் கரைந்தது. பழைய ப்ளூ பிரிண்டை கிழித்து போடுகிறேன். அவன் புதிய திட்டம் தீட்டினான். மரத்தை வெட்டாமல் அதை சுற்றி ஒரு மண்டபம் அமைக்க முடிவு செய்தான். கிராமமே ஒன்று கூடியது. மரம் இப்போது ஒரு வழிபாட்டு தலமாக அல்ல, ஒரு வாழ்வாதாரமாக மாறியது. சில மாதங்களில் அங்கே உருவானது ஓர் உயிருள்ள மண்டபம். அது இயற்கையோடு சுவாசித்தது. கார்த்திக் இப்போது ஒரு கட்டிடக் கலைஞர் மட்டுமல்ல, இயற்கையுடன் இணைந்து நாம் அனைவரும் வளரலாம். இன்றும் அந்த மரத்தின் இலைகள் அசைந்து வருபவர்களுக்கு பழங்கால கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றன. நமது வேர்கள் எவ்வளவு ஆழமாக இருக்கிறதோ அவ்வளவு உறுதியாக நமது எதிர்காலம் அமையும்.
இயற்கையை நேசிப்போம், நம் வரலாற்றை காப்போம். இது போன்ற கதைகளுக்கு கதைகளும் கனவுகளும் சேனலை தொடருங்கள்.